வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பண்புலி மேக்கரை அடவின டேம். இது கரெக்டாக கேரளா பார்டரில் இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். ஹில் வியூ அட்டகாசமாக இருக்கும். அந்த டேமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோட தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லி, ஒரு போர், ஒரு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான தோட்டம். 1 ஏக்கர் 25 சென்ட் தோட்டம். மொத்தமே 1 ஏக்கர் 25 சென்ட் தான். 20 அடி ப்ராப்பர் மெட்டல் ரோடு. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வேலி போட்டு கேட்டு போட்டே வச்சுருக்காங்க. செப்பரேட்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இந்த ஸ்கோப் செட்டிங் அப்படியே இருக்குது. வியூ சூப்பராக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸோடு சேர்ந்தே இருக்குது. நாம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி செட்டிங்கில் சூப்பராக இருக்குது. வியூ தான் வேறு மாதிரி இருக்கும். கிளைமேட்டு கேரளா கிளைமேட் அப்படியே இருக்கும். கேரளாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே கேரளா வந்துடும். தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன். ஹில் வியூ அட்டகாசமாக இருக்கும். திருமலை கோயில் வியூ சூப்பராக இருக்கும் இந்த இடத்துலேருந்து பார்க்க. இதை விட பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம், குடியிருக்கனாலும் குடியிருந்துக்கலாம். இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த தேவைக்கு நீங்கள் செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆசிரமம் செட் பண்ணிக்கலாம், ஒரு மூலிகை தோட்டம் செட் பண்ணிக்கலாம், ஒரு சித்த வைத்திய சாலை ரெடி பண்ணிக்கலாம். இப்படி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இடத்துள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த வீடு வரைக்கும் போகிறது மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம், மங்குஸ்தான், ரம்டான் எல்லாமே இருக்குது. கண்ணுகள் வச்சு விட்டுருக்குறாங்க. மங்குஸ்தான், ரம்டான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும். மொத்தத்திலே 1.25 ஏக்கர், 1 ஏக்கர் 25 சென்ட் தான் மொத்த இடமே. இது என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும். நீங்கள் மேக்கரை போனீங்கன்னா மேக்கரை மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்துடும். சூப்பராக இருக்கும். ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால ஒரு தொட்டி போட்டு தொட்டியிலேருந்து பைப் பயிற்சி வச்சுருக்கிறாங்க. எல்லா மரத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி போயிடும். கோயில் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. திருமலை கோயில் வியூ இது. நம்ம இடத்துல இருந்து அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முருகரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது செட்டிங்கு. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இன்றைக்கி ஃப்ரீ சர்வீஸ் வாங்கினாலே பெரிய அமௌண்ட் ஆயிரும். இது எல்லாமே சேர்த்தே கொடுக்குறாங்க. மொத்தத்திலே சின்ன பட்ஜெட்டில் ஒரு 1.25 ஏக்கர் தோட்டம். தென்னை மரம் எல்லாமே பெரிய மரம். அது போக கன்று நிறையா வச்சுருக்குறாங்க. தென்னை மரமும் நல்லா காய்ச்சிருக்கு. 1.25 ஏக்கர் அப்படிங்கும்போது பெரிய ஈல்டு கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு தேவையான மரங்களுக்கு நம்ம தேங்காய்களை பறிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சின்ன ஈல்டு வந்து பராமரிப்பு செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாமரங்கள் நிறையா வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா உள்ளே ஒரு கிணறு இருக்குது. பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு 2 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா கிணறு சூப்பராகிடும். கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ஆகிடும். ஆல்ரெடி கிணறு இருந்தது தான், அதை பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க. அதனால் போர் போட்டு வச்சுருக்காங்க. போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஒரு சின்னதாக தோட்டம் இருக்கணும். அதில் ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், வீட்டுக்கு தேவையான செடிகளை வளர்க்கலாம், காய்கறி தோட்டம் போடலாம். இப்படி நிறையா பேர் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு ஏற்றாப்புல சூப்பர் செட்டிங்கோட அந்த தோப்பு இருக்குது சேல்ஸுக்கு. நம்ம இடத்துலேருந்து அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா திருமலை கோயில் சூப்பராக தெரியும். ஃபார்ம் ஹவுஸு சின்ன ஹவுஸு, அதாவது வந்தால் போனால் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு பெட்ரூம் ஒரு பாத்ரூமோடு இருக்குது. வியூ அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி கிடைக்காது. எல்லா கண்ணுமே வச்சுருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான மரங்களும் அவங்களே வச்சுருக்காங்க. சப்போட்டாலேருந்து, சீத்தாப்பழத்துலேருந்து, நெல்லி மரத்துலேருந்து, சப்போட்டா மரத்துலேருந்து, சீத்தா மரத்துலேருந்து, இப்படி எல்லா வகை பழங்களும் நம்மளுக்கே கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன மரங்கள் நட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான தோட்டமாயிடும். சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. ஒரு 10க்கு 11 ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம். ஒரு ஏசி வச்சுக்கலாம். ஒரு பாத்ரூம் அட்டாச்சோடு வந்துடுது. அதுவும் வெஸ்டர்ன் டைப்பில். நல்ல ஒரு தோட்டம். எல்லா செட்டிங்கோடு இருக்குது. இந்த செட்டிங் பண்ணுறதுக்கே ஒரு செலவாகும். அந்த செலவு நம்மளுக்கு மிச்சம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மங்குஸ்தான், ரம்டான், கிராம்பு, ஏலக்காய், இப்படி பணப்பயிர்கள் விளையக்கூடிய இடம். ஒரு ரம்டான் மரம் வச்சுருக்கிறாங்க. ஒரு 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்துலேயும் இதுவும் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல இடத்துல நல்ல ஏரியாவில் சூப்பரான தோட்டம். சென்ட்டுக்கு 65,000 ரூபாய் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். மொத்தம் 1 ஏக்கர் 25 சென்ட் மொத்தமாக தான் கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.